வணக்கம் ஆனந்தி. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெள்ள நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வந்தது. காலை முதலே 60,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் காலை 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நற்பகல் 12 மணி அளவில் மேட்டூர் அணைக்கு வரும் நீர் முழுமையாக 1,00,000 கன அடி வரை வெளியேற்றப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்துமாறும் அவர்களின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வழங்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காவிரி கரையோரத்தில் வெள்ள நீர் அருகே நின்று புகைப்படம் எடுப்பதோ, குளிப்பதோ, துணி துவைப்பதோ, கால்நடைகளை குளிப்பாட்டக்கூடாது என்று தொடர்ந்து ஒலிபெருக்கியில் இந்த பகுதியை சுற்றி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து தற்பொழுது இந்த நீரின் அளவு படிப்படியாக அதிகரித்து வருவதால் இந்த 3 கரைகளிலுமே 10க்கும் மேற்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியாக உள்ளதால் அணையில் இருந்து உபரிநீர் முழுமையாக அப்படியே 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரை காண்பதற்காக இன்று காலை முதலே இந்த பாலத்தில் ஏராளமான மக்களும் குவிந்து வருகின்றனர். மேலும் தற்பொழுது 75,000 கன அடியிலிருந்து படிப்படியாக நற்பகல் 12 மணிக்கு 1,00,000 கன அடி வரை வெளியேற்றப்படும் என தற்பொழுது நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரானது இந்த காவிரி கரையோர பகுதிகளில் செல்வதால் தற்பொழுது இந்த பூலாம்பட்டி பகுதியில் விசைப்படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் சேலம் மாவட்டத்திலிருந்து ஈரோடு மாவட்டத்தை இணைக்கும் விசைப்படகு போக்குவரத்தும் இந்த ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரின் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தற்பொழுது விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 12 மணி அளவில் மேலும் 1,00,000 கன அடியை தாண்டி தண்ணீர் வரும் முழுமையாக வெளியேற்றப்படும் என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனந்தி, தொடர்ந்து இந்த பகுதியில் 12க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 3 பகுதிகளுமே நீரின் வரத்தை கண்காணித்து வருகின்றனர். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.